Hey outfit creators, இன்னைக்கு நம்ம how to oiling and clean and maintain the Singer sewing machine and it's totally portable machine. இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பவர் மோட் வந்து ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின் திங் வந்து போர்ட்டபிள் சூவிங் மிஷினில் எந்த ஒயர் கனெக்ஷன்ஸுமே வந்து சைடில் ப்ளக்கின் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ப்ளக் ஆஃப் பண்ணுறங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்துட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக், அப்படி இல்லைன்னா நிட்டட் ஃபேப்ரிக். நிட்டட்னா பனியன் கிளாத் மாதிரி சொல்கிறேன். சும்மா ஒரு ஸ்கொயர் பீஸில் இருந்தால் போதும். நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூல் பின், த்ரெட் போடுற ஹோல்டர்ஸு, அப்புறம் த்ரெட் இன்சர்ட் பண்ணுற ஏரியாஸ், அந்த இடம்லாம் நல்லா நீட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ நம்ம ஹேண்ட் வீல் நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. பேக் சைடுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாகவே வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக ஷார்ப்பான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அது உங்கள் கையில் ஹர்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆல் ஓவர் எல்லா அரவுண்ட் தி சூயிங் மிஷின் வந்து நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மெத்தட் ஆஃப் ஆயிலிங்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார் டைப்பில் இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன். அது நீங்கள் உள்ள ஸ்க்ரூ வந்து எனக்கு ஸ்டார் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இந்த டைப் எடுத்திருக்கேன். இதை வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது கூட வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே ஸ்க்ரூ ரிமூவ் ஆகி வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைனா அது கீழே விழுந்துடும். இது பிளாஸ்டிக் இல்லை, ஸோ இது உடையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஸ்க்ரூ பாருங்கள், கையில் எடுத்துட்டேன். கீழே ஆக்சுவலாக டேபிளில் விழுந்துருச்சு. பொறுமையாக இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளேயுமே நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே வந்து எல்லா ஸ்பேசஸ்லேயுமே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபாயில் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக லைட் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும்ல, அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷீட் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம இப்போது எல்லா பார்ட்ஸ்லேயுமே நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து சூயிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் ஆகுது பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கேப் ஆகிடுச்சி, ரொம்ப மந்த்ஸாக வந்து க்ளீன் பண்ணல. ஸோ அதனால தான் இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு சரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், டக்குன்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இடையில நீங்கள் வந்து கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை ஃபுல்லாகவே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணி நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே டாப்பில் வந்துட்டு அந்த கேப் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க, முன்னாடி சொன்ன மாதிரியே. ஏன்னா இது ஹர்ட் ஆகும், நிறையா திங்ஸ்லாம் இருக்கிறதுனால கையில் வந்து பட்டு குத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணுங்கள், பட் ஃபுல் ஃபேப்ரிக்கும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க டைட்டாக. ஒரு எண்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேப்ரிக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு த்ரெட் பிக்கர், த்ரெட்டை இது வந்து பிக் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் வந்து சன்ரைஸோட பிராண்ட் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூவிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்ல, அந்த ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, சைடில் இருக்க ஹேண்ட் வீல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே ஆயில் ஊற்றணும் அப்படின்றது நான் டச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு டியூப் மாதிரி வரும். இதை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கல்ல, மூவ் பண்ணும்போது மேலே போயிட்டு வருது பாருங்கள். கரெக்டாக இப்போ பாருங்கள், அந்த ராடில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக வந்து நம்ம ஆயில் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ராடு தான். உங்களுக்காக தான் இது நல்லா வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில்
நிறையா நேரம் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ராப்பாக விடுங்க. ரொம்ப நிறையா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலுமே ஃபுல் ஆயிலும் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் லைட்டாக விட்டதுக்கே கீழே பட்டிருக்கு. ட்ராப்ஸ் லைட்டாக படும் தான், பட் நிறையா விட்டிங்கன்னா ரொம்ப ஹியூஜாக வரும். இந்த மூமெண்ட் வந்து நம்ம ஆயில் லைட்டாக போர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி ஹேண்ட் வீலை கொஞ்சம் நேரம் சுற்றி விடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த ராடில் உங்களுக்கு ஆக்சுவலாக இறங்கும் கீழே. இப்போ நம்ம கீழே கொட்டின ஆயிலெலாம் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். சைடில் இருக்க ராட்ஸு அந்த இரும்பு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கும். மிஷின் வந்து நமக்கு சவுண்ட் வராமல் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஓவர் சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் ஓகே, நம்ம ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ஆயிலிங் பண்ணி அப்படின்றதுக்காக தான் நான் ஆக்சுவலாக இந்த ப்ரொசீஜரே நான் பண்ணேன் இன்றைக்கி. இப்போ வந்துட்டு நீடில் சுற்றி இருக்க இடம், மேலே டாப்பில் நீடில் கார்டில் அதெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதனால் அந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிட்டை ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன். இதை செப்ரேட்டாக எடுத்துகிட்டு அதில் சுற்றி இருக்க டஸ்ட் இருந்தது, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இன் அ வைல் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு வாட்டி பண்ணும்போதே நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் உங்களுக்கான சுவிங் கிட் வந்து டூல் வந்து குட்டியாக இருக்கும், அதை கொடுத்துருப்பாங்க. சரி, அதையும் வெளியே எடுத்துகிட்டு அதுலேயுமே டஸ்ட் இருக்குது. ஸோ அதையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவரால் இந்த மாதிரி ஆல் அரவுண்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணி இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது மெயினான ஒரு டூல் வந்து இதுலேருந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த பிளேட் வந்துட்டு எதுக்காகனா ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இது அவங்களா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த கிட்டில். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பாபின் உள்ளே தான் அவ்வளோ டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பாபினுக்கு அடியில் ஒரு பார்ட் இருக்கும். இப்போ நான் அதை தான் எடுத்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இதோட ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டோம். உங்களுக்கு அந்த டூல் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஷாப்பில் கேட்டால் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இமேஜ் காமிச்சு கூட நீங்கள் கேட்கலாம். செகண்ட் இருக்க ஸ்க்ரூவும் எடுத்துட்டேன். இதில் 2 ஸ்க்ரூ தான் இருக்கும். நீங்களே பண்ணிடலாம். ஜென்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நமக்கு வேண்டாம், நம்மளே கூட பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிளேட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இது நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே டஸ்ட் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்துகிட்டு அது தனியாக நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ, ஏன்னா ஒன்ஸ் நம்ம பண்ணுறதுனால நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சுற்றி இருக்க ஏரியாவை க்ளீன் பண்ணுறேன். பாபின் வந்து வெளியே எடுத்துடலாம். பிகாஸ் பாபின்க்கு அடியில் ஒரு ரவுண்ட் இருக்கும், பாபின் கேஸு. அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல தான் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. ஸோ பொறுமையாக நீங்கள் இந்த இடத்துல பண்ணும்போது ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பண்ணால் கண்டிப்பாக வந்து கையில் ஏதாவது ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஸ்லோவாக பண்ணுங்கள், என்னோடய ரெக்வெஸ்ட் இது. ஏன்னா உங்களுக்கு அடியில் வந்து ஃபீட்பேக் இருக்குது. ஸோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் உங்கள் கை பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹர்ட் ஆகும். இப்போ நம்ம எடுக்கிறது வந்து கேஸ் வெளியே எடுத்துட்டோம். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டஸ்ட்டு. ஆக்சுவலாக இதனால தான் சவுண்ட் வந்திருக்கு. மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபுல் ஸ்பீடில் வந்து புஷ் பண்ணாலும் மிஷின் மூவ் ஆகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆக்சுவல் ரீசன் வந்துட்டு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணலன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது வரும். ஸோ எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு.
நானும் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம அந்த க்ளீன் பண்ணணும் அப்படின்றதே அந்த கான்செப்ட்டுக்கே போகல, யோசிக்கவே இல்லை. அதனால தான் சரி இன்றைக்கி ரொம்ப சவுண்ட் வரவே தான் எனக்கு ஓகே நம்ம ஆயிலிங் பண்ணலை அப்படின்றது எனக்கே ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு பின் வச்சு இருக்கிற டஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கிளாத் வச்சே பண்ணுங்கள், பின் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஏதாவது நம்ம குத்தி பின் மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டம். ரொம்ப கவனமாக பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். இப்போ அதில் வந்து நான் ஆயிலிங் பண்ணுறேன். சென்டர் ஏரியாவில் பாபின் கேஸ் இருந்ததில்ல, அதோட பாட்டம் லேயரில் அது வந்து இரும்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை ஃபுல்லாக நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி ஆயிலிங் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸ் வந்து க்ளீன் பண்ணுறேன். நல்லா ஆயிலிங் பண்ணி நல்லா அதை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. பாட்டம் ஏரியாவும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஈஸி மெத்தட் தான். அதுலேயுமே குட்டி குட்டி டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதையும் நீட்டாக வந்து ஆயில் லைட்டாக ஒரு ட்ராப் டச் பண்ணி நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்பப்போ. எனக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஃபீட் டாகில் வந்து இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் ஆயில் போர் பண்ணிக்கிறேன். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு மிஷினை சைடு ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து பேக் ஆஃப் தி பாபின் கேஸ் ஏரியா வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்பாக விட்டு ஆயில் தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாது மிஷினு. சப்போஸ் நீங்கள் சூயிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ வந்து சவுண்ட் வருது, இல்லை டென்ஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் உடனே நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. ஆயிலிங் பண்ணணும், டஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, இது எல்லாமே செட் ஆகிடுச்சான்னு இப்போ நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான இடம். இந்த கேஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு நம்ம பார்த்துட்டு தான் வந்து இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அந்த பிளேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஹேண்ட் வீலில் நம்ம மூவ் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த பாபின் கேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீடில் வந்து பிரேக் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் செக் பண்ணிட்டேன், ஹேண்ட் வீலில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரூஸ் வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரூஸ் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த அந்த குட்டி டூல் வச்சுட்டு நம்ம இதில் அழகாக பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணுன்னு கூட இல்லை, அந்த டூலே வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதோட எண்டு பாருங்களேன், நீட்டாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி லைன் கேப் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூவில், அந்த லைனில் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி ரொட்டேட் பண்ணாலே போதும், லைட் மூமெண்ட் இருந்தாலே போதும். ரொம்ப நீங்கள் வந்து ஹெவியாக வந்து டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் யூஸ் பண்ணால் ஜென்ஸ் வந்து ஹார்டாக பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, நம்ம பயந்துட்டு பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே நமக்கு லேடிஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பில் கேட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது அழகாக வந்து ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா, அலைன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம இதில் சென்டராக பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். எடுத்ததும் ஸ்பீடாக பண்ணாதீங்க, உள்ளே இன்சர்ட் ஆகாது. அண்ட் நம்ம இப்போது ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். கீழே இருக்க பாட்டம் ஏரியா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அண்ட் டடா, இப்போது நம்ம டூல்ஸ் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் ஏரியாவில் ஸ்லோவாக பண்ணுங்கள், இந்த கேப்பில் கை வச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் ரெடி.
நியூ மிஷின் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி சூவிங். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பாபின் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதெல்லாம் முடித்ததும் நீங்கள் வேஸ்ட் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். இல்லை யாரோட கஸ்டமர்ஸோட கிளாத்லலாம் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஸோ ஆயில் வந்து கண்டிப்பாக லீக் ஆகும். வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு 3 to 4 டைம்ஸ், ஒரு 5 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து சும்மா ரஃப் ஸ்டிச் வந்து அடித்து பாருங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம ப்ரெஷர் ஃபுட் போட்டுக்கலாம். ஈஸி வே தான். பேக்கில் உங்களுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சா நின்றுடும். ஆக்சுவலாக என்னோடய சூயிங் மிஷின் வந்து எனக்கு எமோஷ்னலி பாண்டட். பிகாஸ் என்னோடய அண்ணா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க என்னோடய பர்த்டேக்கு. பாய்.